ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிட்டது தான் ஸ்டாலினோட வேலை. மேகதாட்டு அணை குறித்து எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய ஐயோ ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. முதல்ல அந்த மேடையில 2 பேரும் நடந்துக்கினது பார்த்தால ஓகே, நம்ம அழகா ஊழல் சம்பந்தமான வழக்கை கொண்டு வந்தோம்னா தாவேக்கா இப்படி செய்துன்னு சொல்லி நெல்சன் அவர்கள் சூப்பரா டைவர்ட் பண்ணி பக்காவா கொண்டு போயிடுவாரு. தாவேக்கா அரசு பழிவாங்கும் அரசு அப்படின்னு சொல்லி நம்முடைய நெல்சன் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்கள் செய்தது நியாயமா? பழிவாங்கும் அரசுனா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் விஜய்க்கு எதற்காக ஓட்டு போட்டார்கள்? மக்கள் எதற்காக திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், தாவேக்கா வேண்டும் எதுக்கு சார் ஓட்டு போட்டாங்க? 2 பேரும் ஊழல் செய்திருக்கிறார்கள். நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. எங்களுக்கு அந்த ஊழல் முறைகேடுகளை அம்பலப்படுத்துங்கள், கருப்பு பணத்தை கஜானாவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிதான் சார் ஓட்டு போட்டாங்க. அப்ப அதான் பண்ணுவான். முதல்ல மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல, அப்புறம் அதுக்குதான் வந்திருக்காங்க. அதான் பண்ணுவாங்க. நெல்சன் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சான். ஐயோ தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாரு. நரம்புலாம் அந்த கோட்டை மீறி தானா வெளியில வருது. ஏன் கைய கட்டையால அடிக்கிற பாஸ்? நாக்கு பூச்சி. நாக்கு பூச்சியா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அவ்வளவு கொந்தளிக்கிறார். தமிழ் தாய்க்கு நேர்ந்த இழுக்கை பார்த்தீர்களா ஓ தமிழ் சமூகமே அப்படின்னு சொல்லி. நான் கேட்கிறேன், 2021 25 வரைக்கும் திமுக தானே இங்க இருந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சராக 2023 வரைக்கும் பொன்முடி இருந்தாரு. 4/10/2023 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 85வது பட்டமளிப்பு விழா. அன்றைக்கு ஆளுநர் RN ரவி. அந்த 85வது பட்டமளிப்பு விழா 4 மணி நேரம் கடலூர்ல நடந்தது சார். அங்க தமிழ் தாய் வாழ்த்தே போடல. முதல்ல போட்டது தேசிய கீதம். 4 மணி நேரம் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு RN ரவி பட்டமளிப்பு விழாவை கொடுக்கின்றார். முடிந்த பிறகு மீண்டும் தேசிய கீதம் மட்டுமே இணைக்கப்பட்டது. அதுல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லை சார். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. இங்கேயாவது 3வது பாடிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆர்டர்ல சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. பாடப்பட்டதை நம்ம ஏற்கல. அது கண்டிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும். அதை யாரும் இங்க விட்டு கொடுக்கல. ஆனால் திமுக ஆட்சியில் எவ்வளவு வசதியாக மறந்து விட்டு அல்லது மறைத்து விட்டு நெல்சன் இங்க வாதாடுறாரு பாருங்க. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? குந்தல்ல கடிக்கும்மா அடி விட்டா பாரு அம்மா. ஏய் இந்த ஏய் இந்த ஏய் இந்த 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 பொன்முடி, நான் திரும்ப சொல்றேன், அன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமரியாதை கொடுத்தாருன்னு இப்ப ஏத்துக்க முடியுமா? திமுக அரசு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமரியாதை செஞ்சு நான் சொன்னா ஏத்துப்பீங்களா? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஒரு நிகழ்ச்சியில 2 முறை பாடுறாங்க சார் தேசிய கீதத்தை. ஆனா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லை. நான் தேதியோட சொல்றேன், 4/10/2023 அண்ணாமலை பல்கலைக்கழகம்
85வது பட்டமளிப்பு விழா. ஏன் அன்னைக்கெல்லாம் ஏன் திமுக பொங்கல? ஏன் நெல்சன் அவர்கள் அன்னைக்கெல்லாம் ஏன் பொங்கல? இன்னைக்கு 3வது பாடத்துக்கு பொங்குறீங்களே சார். அன்னைக்கு பாடவே இல்லையா சார் தமிழ் தாய் வாழ்த்த? ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். எனக்கு வலிக்கிறதே. எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் No bed. I don't sleep. Ever? No. இன்னைக்கு ஒரு செய்தியை நான் பார்த்தேங்க. அந்த செய்தி சாதாரண ஒரு செய்தி தான், ஒரு குட்டி தலைப்பு செய்தி. மெட்ரோ ட்ரெயினில் முதல்வர் விஜய் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார். அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து விட்டு மெட்ரோ ட்ரெயினில் விஜய் அவர்கள் பயணம் செய்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சாம்பார் அப்ப எனக்குள்ள ஒரு யோசனை, டிக்கெட் எடுக்காம மெட்ரோ ட்ரெயினில் எப்படி போக முடியும், இல்லை ட்ரெயினில் எப்படி போக முடியும்? ஒருவேளை ட்ரெயினுக்குள்ள டிக்கெட் எடுக்காம யாராவது வந்திருக்காங்களா அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் காதை கொடுங்க. அவரா திருட்டு ரயில் வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்கப்பா, இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். If you are bad, I am your dad. If you are not bad, I am not your dad. கன்றாவியா இருக்கு. எங்க புடிச்சீங்க இது? லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். சரா பொத்திட்டு போடா. இந்த பொன்மொழியோட எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். பொன்மொழியில கன்றாவி மொழி இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவான். ஐயோ டேய் வாடா வாடா. ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. இஃப் யூ ஆர் a baby, I am a hobby. If you are a cat, I am a bat. புரியலையா? இப்படி ஒரு கன்றாவி பழமொழியை சொல்லிட்டு யார் சொன்னதுங்க இது? சார் தனுஷ் அவர்கள் சொன்னாலே உங்களுக்கு கன்றாவியே தான் தெரியும். ஏப்பா அப்படிலாம் இல்லப்பா, ஏப்பா ஒழுங்கா பேசினா ஏன்பா கன்றாவியா இருக்குன்னு சொல்ல போறான்? சீன அறிஞரின் தத்துவங்களை போல நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன்னா அப்படி அது இல்லை என்றால் இல்லை என்று தானே சொல்ல வேண்டும். இது என்னுடைய மேனரிசம். ஆட உள்ளூர்கார எனக்கே அதெல்லாம் கிடையாது. அசலூர்கார உனக்கு என்ன மேனரிசம்? என்ன மேனரிசம்? ஒரே வாரத்துல பல அரசியல் பிரவேசங்கள் வருது. ஐயோ அப்படியே வாய் அவர் மாதிரியே போதுங்க. போயஸ் கார்டன் இல்லைங்க, அவரு அப்படிதான் அடிக்கடி ஆயிருது. அப்படி அது தவடா கொஞ்சம் வாங்கிச்சுல அதான். ஆமா, வாய் அப்படியே போயஸ் கார்டன் வரைக்கும் போயிருது. எனக்கும் பால்கனில இருந்து எல்லாருக்கும் டாடா காட்டணும்னு தோணுது. அவர் போயஸ் கார்டன்ல அவர் வீட்டு முன்னாடி தலைவா வெளியே வா அப்படின்னு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க சார். தலைவா உன் காது கேட்கலையா? வா சாமி, ஏ சாமி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முகை அம்மாள் டுமாள்